ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு துள்ளூண்டு கிழங்கு எடுத்துகிட்டு வந்து செடி எடுத்துகிட்டு வந்து வச்சது தான். இன்றைக்கி பாருங்கள், 3 பூ, இன்னும் மொட்டு பூ நெட்டுக்கு இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி ஜம்மிங் பூ சூப்பராக 3 பூ பூத்துருக்குது, நல்ல வாசனையோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஏன்னா தண்ணி போன இடத்துல வச்சாலே அது சூப்பராக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சம்மங்கி பூ யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி நல்லா பாயிற இடத்துல தான் வச்சுருக்கேன். சூப்பராக தளைஞ்சிருக்குது. இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் 2 நாளாக பதியம் வச்சுக்கணும். நிறையா சாமிக்கு பூ கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ சாமிக்கு வைக்கும்போது சாமி ரொம்ப கம்மன்னு வாசனையாக இருக்குது. உங்களுக்கு கிடச்சன்னா வாங்கிட்டு வந்து வச்சு சாமிக்கு பறித்து அழகாக வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த பூ ஜம்மிங் பூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.